Praise the Lord. Hallelujah. மாலைவடையிலே உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல மிகுந்த சந்தோஷம். சேஷ்மாய் ரெவரண்ட் ஜோசப், இன்னும் இங்கே இருக்கிற லீடர்ஸ் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். விசேஷமாக இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்ஃபரன்ஸுக்கு என்னை அழைத்து இந்த டைமை கொடுத்ததுனால நிச்சயமாக தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்து ஒரு பகிர்ந்து கொள்வது. So God bless you. Praise the Lord. So thank you for the two songs. இது கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொன்னாலே டீச்சிங், சரியா? அதனால சண்டே மார்னிங் சர்வீஸ் மாதிரி யாரும் உட்காந்துருக்க வேணாம். நீங்கள் இது வந்து டீச்சிங். ஸோ அதனால் நீங்கள் யூ கேன் ஆஸ்க் மீ கொஸ்டின்ஸ் அண்ட் கொஸ்டின் நீங்கள் கேட்காத மாதிரி நான் உங்களுக்கு ட்ரீட் பண்ணுறேன். ஸோ ஐ வாண்ட் யூ டு பி ஃப்ரீ. ஓகே, ஐ வாண்ட் யூ டு பி ஃப்ரீ. நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். இது யூஸ்வலாக இந்த கான்ஃபரன்ஸ் ஃபாதர் பெர்க்மன்ஸ் இதை பற்றி நான் டீச் பண்ணுறதை கேட்டுட்டு 4 days அரேஞ்ச் பண்ணியிருந்தேன் 1000 பாஸ்டர்ஸ்க்கு. 4 நாள் நான் டீச் பண்ணதை இப்போ ஒரு 1 hourல டீச் பண்ணுறேன். I don't know how I am going to do it. ஆனால் அதெல்லாம் பாஸ்டர்ஸ்க்கு அதெல்லாம் ரொம்ப டீப்பாக நான் டீச் பண்ண வேண்டியிருந்தது. இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் வந்து மெயின்லி நாட் ஃபார் பிலீவர்ஸ். அஃப்கோர்ஸ் பிலீவர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து வர்ஷிப் லீடர்ஸ், மியூசிஷியன்ஸ், அப்புறம் கோயிலில் இருக்கிறவங்க, டெக்னீஷியன்ஸ், எப்படி பவர்ஃபுல் வர்ஷிப் சபையில் சர்ச்சஸில் கொடுக்கலாம். எல்லா சர்ச்சஸ்க்கு எல்லா டினாமினேஷனுக்கும் வேண்டிய ஒரு டீச்சிங். இன்றைக்கி நம்ம எல்லோரும் சர்ச் பீப்புளாக ஃபியூ பீப்புளாக நம்ம இருக்கிறதுனால ரொம்ப டைம் எடுக்காமல் உங்களுக்கு புரிகிற மாதிரி எளிய முறையில் try to teach you. So before that, we'll sing a few more songs and I'll go without a little. Okay? We are together again. Just praise the Lord. Don't say the Lord. We are together again. Just praising the Lord. We are together again. In one accord. Something good is going to happen.
ஆண்டவரை துதித்து பாடுகிற பாடல்கள், ஆண்டவரை பற்றி மட்டுமே பாடுகிற பாடல்கள். Mighty is our God, நம்முடைய தேவன் பெரியவர், வல்லமை உள்ளவர். Mighty is our King, அவர் தேவாதி தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். அவருக்கு மகிமை துதி, அவருக்கு
people need to see the joy of the Lord in our faces. மகிழ்ச்சியோட ஒவ்வொன்று நம்ம ஆராதிக்க முடியாது. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்யணும். கம்பீர சத்தத்தோட அவருடைய சன்னதிக்கு முன்பாக வரணும். அந்த சத்தம் எப்படி இருக்குமா? ஆனந்த சத்தத்தோட. There should be joy in our singing. Okay, we'll sing the beautiful worship song. All heavens declare the glory of the risen Lord. ஆண்டவரே, உம்மை யாருக்கு நாங்கள் கம்பேர் பண்ண முடியும்? ஆண்டவரே, சிங்காசனத்தில் நீர் இயேசுவாய் ஆட்டுக்குட்டியாய் வீற்றிருக்கிறீர். Who can compare?
இங்கே கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தர் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர். உண்மை நாங்கள் வரவேற்கிறோம். We love you, Father. We love you, Jesus. We love you, Holy Spirit. We bow down before your holy presence, Lord. You are the Alpha, the Omega, the first and the last. You are the Lord who was, you are the Lord who is, you are the Lord who is to come. We bow before you. We worship you. You deserve the glory. You deserve the honor. You are the King of Kings. You are the Lord of Lords. You are the Jehovah Shalom. You are the Jehovah Rapha. You are the Jehovah Jireh. Hallelujah. You are a miracle working God. Almighty, all powerful, omniscient God. எல்லாம் அறிந்தவர், ஆதியும் அந்தமுமானவர், துவக்கமும் முடிவுமானவர், இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமானவர். ஹல்லேலூயா. உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் சகல சத்தியத்திற்குள்ளும் வழிநடத்துகிற ஆவியானவர் இந்த மாலை வேளையிலே இந்த சத்தியங்களை புரிந்து கொள்ள எங்கள் ஆவிக்குரிய கண்களை திறந்தருளும், எங்கள் செவிகளை திறந்தருளும், எங்கள் இருதயங்களை கர்த்தாவே திறந்தருளும் ஆண்டவரே. நாங்கள் கற்றுக்கொண்டு இன்னும் அதிகமாகவே துதிக்க ஆராதிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தருவீராக. துதிக்கிற பலனை மகிமை புகழலாம் என்று செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Please be seated. Our ministry is preaching. கடந்த முறை நான் 12ஆம் வருஷம் இங்கே வந்திருந்தேன். அந்த நாட்களிலே பிரபாகரர்கள் எல்லாவற்றையும் ஒழுங்குபடி இருந்தப்போ அவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இந்த சந்தில் மனைவி எல்லாம் ஒரு டீமாக இங்கே ஒரு மினிஸ்ட்ரி பண்ணோம். ஐ திங்க் சம் ஆஃப் யூ ரிமெம்பர் தட். அப்போ இந்த மாதிரி ஒரு கான்ஃபரன்ஸ் ஒன்று நடத்த வேண்டும், பக்கத்தில் இருக்கிற சிட்டியில் இருக்கிற நிறைய பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு நடத்த வேண்டும் என்று சொல்லி பேசினோம். பட் இட் டிட்ன்ட் ஒர்க் அவுட். அதனால் பிரபாகர் வாஸ் இன்சிஸ்டிங் மீ, அங்கிள் நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் வரணும் என்று சொல்லி. அதனால் திஸ் டைம் ஐ விசிட்டட் மை டாட்டர். ஃபேமிலி டேலஸில் ஃபோர்ட் பர்த்தில் இருக்க டாட்டர் ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. ஷி ஹஸ் 2 kids. ஆகவே இந்த தடவை நான் உங்களுக்கு மட்டும்தான் என்ஜே உங்கள் சர்ச்சுக்கு மட்டும்தான் ஐ கேவ் அப்பாயின்மெண்ட். ஸோ ஐ எம் ஹாப்பி தட் ஐ எம் இன் யுவர் மிட்ஸ் டுடே. ஸோ இன்னைக்கு சொன்ன மாதிரி ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்பை பற்றி நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். குட். ப்ரைஸ் வர்ஷிப் க்ளோரி. நான் சொன்னது போல இது எவ்ரி இயர் நாங்கள் ஒரு ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப் ஒன்று நடத்துகிறோம். இது அதனுடைய நோக்கம் என்னன்னு சொன்னால் யங்கர் ஜெனரேஷன், நெக்ஸ்ட் ஜெனரேஷன் 13 வயசுலேருந்து 30 வயசு வரைக்கும் தான் அது அலவுட். நெக்ஸ்ட் ஜெனரேஷனை வர்ஷிப் லீடர்ஸாக மாற்றணும், மியூசிஷியன்ஸாக மாற்றணும். அவங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்து எப்படி ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ள தங்களுடைய சபைகளை மக்களை கொண்டு போகிறதுன்ற அந்த டெக்னிக்ஸை அதை எவ்வளோ டீப்பாக டீச் பண்ண முடியும். ஏன்னா பிகாஸ் இட்ஸ் Monday to Friday. இட்ஸ் அ ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். ஒரு நாளைக்கு 13 hours ஸ்டடி. மார்னிங் 8 o'clock ஆரம்பிப்போம், நைட் 9 o'clock தான் முடியும். அண்ட் ஆஃப்டர்நூன் 2 hours மியூசிக் கிளாஸ். அந்த நேரம் எல்லாமே டீச்சிங்ஸ் ப்ளஸ் டேலண்ட் டைம். அவங்களே யங்ஸ்டர்ஸ் டீனேஜர்ஸ் முன்னாடி வந்து வர்ஷிப் லீட் பண்ணணும். ஸோ டெமோ ப்ராக்டிக்கல் கிளாஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதில் நிறைய ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ட்ரெயின். நிறைய மாஸ்டர்ஸ் கிட்ஸ் நிறைய பேர். ஒரு மை எய்ம் இஸ் டு ட்ரெயின் ஜஸ்ட் 40 people. ஆனால் ஒவ்வொரு வருஷம் அதை கூட்டிகிட்டு வருது 60, 70, 80, 100 போய் கொண்டிருக்கிறது. ஸோ அது 5 days ஐ யூஸ் டு டீச். அதே டீச்சிங் தான் எனக்கு ரொம்ப நட்ஷல்ல உங்களுக்கு சின்னதாக நான் கொடுக்க போகிறேன். நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீங்கள் பெரிய வர்ஷிப் லீடர்ஸாக இல்லாமல் இருக்கலாம். பட் இருந்தாலும் அந்த பேசிக் ஆண்டவரை எப்படி ஆராதிக்கிறது அப்படின்ற அந்த தத்துவம் இல்லை அந்த நுணுக்கம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். For a pastor, for a bishop, or for a missionary, or for a believer, elder, leader, man, woman, சின்ன பிள்ளைங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். நம்ம எல்லாருமே ஆண்டவரோட தனித்தனியாக கனெக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டீச்சிங் நிச்சயமாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸோ ஐ வாண்ட் யூ டு கான்சன்ட்ரேட் ஆன் 3 things. 3 விஷயங்களை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும் நான் விரும்புகிறேன். 3 words. எல்லாம் சொல்லுங்க. praise, worship, glory. எல்லாம் சொல்லுங்க. praise, worship and glory. So this is a teaching class. சரியா? அதனால உங்களுக்கு நான் கேள்வி கேட்பேன், ஃப்ரீயாக பேசுவேன். நீங்களும் என்னோட ஃப்ரீயாக பேசுகிறோம். ரொம்ப உடனே பார்க்காதீங்க. ஓகே, ப்ளீஸ் பி ஃப்ரீ. சரியா? இன்னும் இந்த நோட்ஸ்லாம் தெரிலன்னா கொஞ்சம் முன்னாடி பக்கத்தில் உட்காந்து கொடுங்க. பின்னாடி இருந்தால் விசிபிளாக இல்லைன்னா இட்ஸ் எ கிளாஸ் ரூம் தான். ஓகே, இட்ஸ் நாட் அ சண்டே சர்வீஸ் அகெயின். இட்ஸ் எ கிளாஸ் ரூம் செட்டப். ஐ எம் யுவர் டீச்சர் அண்ட் யூ ஆர் மை ஸ்டூடெண்ட்ஸ். ரைட்? ஓகே, குட். praise, worship and glory. அப்போஸ்தலர் 15:16 இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது. வாசிங்க. இங்கே பார்த்து நீங்கள் வாசிக்கலாம் தம்பி, வாசிங்க.
நான் இதற்கு பின்பு திரும்பி வந்து விழுந்து போன தாவீது கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து அதிலே பழுதாய் போனவைகளை மறுபடியும் சீர்படுத்தி அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்கிறார். நான் உங்களுக்கு சுருக்கமாக நட்செல்லாம் குயிக்காக நான் சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் எல்லாரும் மெச்சூர் பீப்புள் அண்ட் பிலீவர்ஸ் அண்ட் லீடர்ஸ். ஸோ குயிக்லி ஐ பாஸ் ஆன். எதுக்காக இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்ஃபரன்ஸ்? பிரேம் என்று சொன்னார், இது என்ன செய்ய போகிறாங்க, என்ன வாட் இஸ் திஸ், என்ன 2 மணி நேரம் இதை பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? அஃப்கோர்ஸ் நிறைய பாஸ்டர்ஸ் நிறைய பீப்புள் கேட்குற கேள்வி இது. 1 வீக் போய் படிக்க போகிறீங்களா? ஸ்கூல் ஆஃப் வர்ஷிப்பா? 1 வீக் ஆராதனை பற்றி என்ன இருக்கிறது? எல்லாரும் நம்ம பண்ணிட்டு தானே இருக்கிறோம். இந்த டீச்சிங் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் தெரியும் எவ்வளோ நம்ம தெரியாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இது? why there is a need? See, this is a prophecy. இது ஒரு தீர்க்க தரிசனம். இதற்கு பின்பு நான் திரும்பி வருவேன் ஆவியானவர் சொல்லுகிறார் ஆமோஸ் தீர்க்கதரிசியின் மூலமாக. அதை அப்போஸ்தலர்கள் மறுபடியும் அதை ரிப்பீட் பண்றாங்க. எதுக்காக? there is a purpose. விழுந்து போன தாவீதின் கூடாரம். தாவீதின் கூடாரம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதுக்கு பேர் என்ன கொடுத்தது? இந்த டைட்டில் விழுந்து போன தாவீதின் கூடாரம், a fallen tent of David. அப்போ முன்னாடி எப்படி இருந்தது? நல்லா தான் இருந்தது அந்த டென்ட். இப்போ என்ன ஆயிடுச்சு? விழுந்து போயிடுச்சு. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடியும் எடுப்பித்து நான் கட்டுவேன்னு சொல்றாரு. அது மட்டுமல்ல, அதிலே பழுதாய் போறவில்லை. என்னென்ன ரிப்பேர் ஆச்சோ I will restore everything back. அதை நான் சரி பண்ணுவேன்னு சொல்றாரு. அதை செவ்வையாக நிறுத்துவேன் என்று இவைகளை எல்லாம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். After this I will return and I will rebuild the tabernacle of David. So if somebody asks you why this praise and worship conference, சொல்லுங்க. அப்போஸ்தலர் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, I will rebuild the tabernacle of David. தாவீதுடைய கூடாரத்தை எடுத்து கட்டுவேன்னு சொன்னாரு. அதுதான் அந்த கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸ்ல என்ன பண்றோம்னா, தாவீது கூடாரத்தை மறுபடியும் என்ன பண்றோம்? எடுத்து கட்டுறோம். இது ஆவியானவருடைய ஒரு வேலை. இது ஒரு தீர்க்க தரிசனம். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் we should know all these things and we need a praise and worship conference which has fallen down. So that's a fallen tabernacle of David. The Lord says, I will rebuild its ruins. So இன்றைக்கு உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில தாவீதின் கூடாரங்கள் விழுந்து போயிருக்கலாம், சபையில் விழுந்து போயிருக்கலாம், நம்முடைய ஃபேமிலியில் விழுந்து போயிருக்கலாம். தாவீதின் கூடாரம் விழுந்து போயிருக்கும்னு சொன்னா ஆண்டவர் அப்படியே விழுந்து போய் கிடக்கிறத விரும்புகிற தேவன் அல்ல. நம்ம மறுபடியும் எழுப்பி ஓடணும்னு நினைக்கிற ஆண்டவர். மறுபடியும் 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 தீர்க்கதரிசன புஸ்தகமாலும் சரி, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு கெட்டமான ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா God is a God of restoration. God wants you to do well. நீங்க நல்லா இருக்கணும், ஓடணும், வாழணும்னு ஆண்டவர் நினைக்கிறார். ஸோ விழுந்து போய் கிடக்கிறது ஆண்டவர் விரும்புகிறது இல்லை. தாவீதுடைய கூடாரம் ஒரு நாள்ல நல்லா இருந்தது, ஆனால் விழுந்து போயிடுச்சு. இதை நான் எடுத்து காட்டுவேன்னு சொல்றார். அதுக்கு தான் ஆண்டவர் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலுக்காக இந்த கடைசி நாட்களில் இந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் பற்றி ஒரு விழிப்புணர்வை எல்லா இடங்களிலும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஸோ ஒருவேளை நம்ம இப்போதான் ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமாக கேள்விப்படலாம், ஒருவேளை இப்படிப்பட்ட கான்ஃபரன்ஸ் நடத்தலாம். திஸ் இஸ் அ ஓல்டு திங். 30 வருஷத்துக்கு மேலே உலகம் முழுவதும் எல்லா இடத்துலையும் ஒரு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் சொல்லலாம். பெரிய ஒரு 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 ரிவைவல் இன் வர்ஷிப். இவ்வளோ வர்ஷிப் சாங்ஸ் கிடையாது, இவ்வளோ வர்ஷிப் கான்செப்ட் கிடையாது, இவ்வளோ வர்ஷிப் ப்ரோக்ராம்ஸ் கிடையாது. நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஐ வாஸ் இன்ட்ரடியூசிங் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். ஆனால் இப்போ எவ்வளவோ வர்ஷிப் லீடர்ஸ், எவ்வளவோ வர்ஷிப் கான்செப்ட்ஸ் பற்றி நிறைய பேசணும், பார்க்குறோம். All over the world, not only in Tamil community, all over the world, there is a huge explosion of worship. Reason என்னன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்ன இந்த தீர்க்க தரிசனத்தினுடைய நிறைவேறுதல். ஆவியானவர் உலகமெங்கும் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை எடுத்து கட்டி கொண்டிருக்கிறார். அதுக்கு நீங்களும் நான் உதவி செய்யணும், உதவி செய்யணும், வேடிக்கை பார்க்கக்கூடாது, உதவி செய்யணும். எஸ் லார்ட், நான் ஒரு கை கொடுக்குறேன் ஆண்டவரே, ஐ வில் ஹெல்ப், நான் செய்கிற உதவி செய்கிறேன் ஆண்டவரே. ஸோ அதனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்கே கூடியிருக்கிறோம். ஸோ தாவீதின் கூடாரம் என்று சொன்னால் என்ன? 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே தாவீதின் கூடாரம் அது என்ன என்று அங்கே போட்டிருக்குது. வசீகி பார்க்கலாம். அவர்கள் தேவனுடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்த போது தாவீது அதற்கு போட்ட கூடாரத்தின் நடுவே அவர்களை வைத்து தேவனுடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் செலுத்தினார்கள். ஓகே, இந்த தேவனுடைய பெட்டி சவுல் நாட்கள் என்ன ஆச்சு? தொலைஞ்சு போயிடுச்சு. அதை தேடாமலே போயிட்டாங்க.
அப்போ தாவீது ராஜாவான உடனே தன்னுடைய மந்திரி சபையை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்றாரு. இந்த தேவனுடைய பெட்டி மிஸ் பண்ணிட்டாருதா சவுலுடைய நாட்கள்ல, அதை மறுபடியும் நம்ம கொண்டு வரலாம். மந்திரி சபையில் எல்லாரும் ஓகே சொல்றாங்க. அதை தான் தாவீது ஆடல் பாடலோட கொண்டு வர்றாரு. மீகாலை பார்த்து கிண்டல் பண்றார். அவளுக்கு அந்த பிரைஸ் அண்ட் வர்ஷிப் ஒன்றும் புரியலை, ஏன் ஆடுறாரு ஒன்றும் புரியலை, ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு ஆடுறாரு அப்படின்றது புரியலை. அதனால தான் பிரைஸ் அண்ட் வர்ஷிப்பை நம்ம யாரும் ஏளனமா நினைக்க கூடாது. ஆண்டவருக்கு பிடிக்கல மீகால் அப்படி பண்ணது. யூ நோ வாட் ஹேப்பன் டு ஹர். ஆனால் தாவீது அதையும் பொருட்படுத்தாதபடிக்கு தேவனுடைய பிரசனத்துக்கு முன்னாடி, தேவனுடைய பெட்டிக்கு முன்னாடி நடனம் பண்ணி ஆடி கர்த்தரை துதித்தார். கடைசியில் அந்த பெட்டியை கொண்டு வந்து ஒரு கூடாரம் போட்டு அதுக்குள்ள வைக்கிறார். ஓகே, நேரம் இல்லாதனால நான் சுருக்கமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். நாம் அமைந்த வசனத்துல என்ன நடந்ததுன்னு போட்டிருக்குது. வசிங்க. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை பிரஸ்தாபம் பண்ணி துதித்து புகழுகிறதற்கு கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக சேவிக்கத்தக்க லேவியரில் சிலரை நியமித்தான். So David appointed people. எதுக்கு தெரியுமா? நம்ம இருக்கிற மியூசிஷியன்ஸ் மாதிரி அருமையான பிள்ளைங்க பாடினாங்களே, இவங்கள மாதிரி சிங்கர்ஸ், மியூசிஷியன்ஸ், இவர்களை தாவீது நியமித்தார். He appointed them. அதனால தான் நம்ம சங்கீதத்தில் வாசிக்கும் போது ஆசாவின் சங்கீதம் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம 150 சங்கீதமும் தாவீது சங்கீதம் கிடையாது. பல ஆசிரியர்கள் அதை எழுதியிருக்கிறாங்க. மோசேயின் சங்கீதம் இருக்கிறது, 73ஆம் சங்கீதம், ஆசாவின் சங்கீதம். தாவீது எழுதியிருப்பார். இந்த சங்கீதத்தை அந்த சங்கீதம்னா பாட்டு, அந்த பாடல் வரிகளை நான் எழுதிட்டேன். ஆனால் ராக தலைவருக்கு நான் கொடுக்குறேன், மியூசிக் டைரக்டருக்கு நான் கொடுக்குறத அவர் இதை டியூன் போடுவார்னு கொடுத்துருக்கிறார். ஸோ 150 சங்கீதங்களும் பாடல்கள். ஆகவே ஆசா, அப்போ யார் இந்த ஆசா? ஹி வாஸ் a worship leader. இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அடுத்த 5ஆம் வசனத்தில் அவங்க பேரெல்லாம் போட்டிருக்கோம். இது இந்த செமினாரில் ரொம்ப டீட்டெயிலாக I used to teach, but we don't have time and we need not know all these things. ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒவ்வொருத்தருடைய பேர் இந்த 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்கும். அடுத்தது சிலரை நியமித்தான்னு போட்டிருக்குது. பின்னாடி இருக்கிற வசனம் 16ஆம் அதிகாரத்தில் 25ஆம் வசனம் 25ஆம் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தால் எவ்வளவு பேர் நியமித்தாருன்னு போட்டிருக்குது. 4000 people. எவ்வளவு பேர் அப்பாயின்மானாரா? 4000 people. Just to play instruments, just to sing and worship God. ஓகே, எவ்வளவு நேரம் வர்ஷிப் பண்ணாங்க? நம்ம மாதிரி ஒரு 2 hour சர்வீஸா, 1.5 மணி நேரம் ஆராதனையா இல்லை 3 மணி நேரம் ஆராதனையா? They worship God day and night. இரவும் பகலும் ஆண்டவரை துதித்து புகழுகிறதுக்கு night and day. So non-stop worship. So டேவிடுடைய கூடாரம், தாவீதின் கூடாரம் அப்படின்னு சொன்ன அர்த்தம் என்னன்னா, துதியும் ஆராதனையும் தாவீது போட்ட அந்த கூடாரத்தில் தேவனுடைய பெட்டிக்கு முன்பாக இந்த லேவியர் 4000 பேர் உட்கார்ந்து இரவும் பகலும் துதித்து கொண்டே பாட்டு பாடிக்கொண்டே இருந்தாங்க, ஆராதித்துக் கொண்டே இருந்தாங்க. தாவீதை பத்தி நிறைய நம்ம பேசுறோம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ரீசன் என்ன தெரியுமா? அவனுடைய ரூல் இருக்கும்போது எருசலேம்ல 24 hours praise and worship போய்கொண்டே இருந்ததுனால சபையில praise and worship முக்கியம். சபையில மாத்திரமல்ல, உங்க வீட்டுல முக்கியம். உங்க வீட்டுல மாத்திரம் இல்ல, உங்க பர்சனல் லைஃப்ல முக்கியம். பர்சனல் லைஃப்ல முக்கியம். எப்போதும் நம்ம ஆண்டவர்கிட்ட போய் ஓன்னு அழுது கொண்டு இருக்க கூடாது. நம்ம எல்லாம் முக்கால்வாசி பேர் அதை தான் செய்யறோம். நம்ம ஜெபம் பண்றோம், ஆண்டவருடைய சமூகத்துல போய் இருக்கிற 30 நிமிஷம் ஜெபம் பண்ணா 29 நிமிஷம் அழுகிறோம். அதுக்கு தேவன் நம்மை அழைக்கவில்லை, படைக்கவில்லை. நம்ம உண்டாக்குனதே அவரை துதிக்கிறதுக்காக, அவரை ஆராதிக்கிறதுக்காக. இந்த ஜனத்தை நான் ஏற்படுத்தினேன், இவர்களுடைய துதியை சொல்லி வருவார்களே, நாமத்தை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொல்றார். So God has chosen you, separated you, anointed you, baptized you with the power of the Holy Spirit, and you are listening to me, to the word of God this evening. Why? There is a purpose. உங்க பர்சனல் லைஃப்ல அழுது கொண்டே எப்போ பார்த்தாலும் டிஸ்கரேஜா, ஃப்ரஸ்ட்ரேட்டடா, எப்போ உம்மனு இருக்கக்கூடாது. God wants you to be happy. The joy of the Lord is my strength. ஆண்டவருக்குள்ள சந்தோஷமா இருக்க தெரியாத கிறிஸ்தவனை அப்புறம் சூசைட் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதில்லை. Why people go depressed? ஏன் ரொம்ப சோர்வா அலைகிறாங்க நிறைய பேர்? I'm talking about Christians. I'm talking about Christian believers. Even some pastors commit suicide. தெரியுமா உங்களுக்கு? America, there is a study, 1,500 pastors, they resign their job every month. Statistics. Because of the pressure. தாங்க முடியல, வேலையை செய்ய முடியல, ஊழியை செய்ய முடியல. பட் ஆண்டவர் ஒரு சொல்யூஷன் கொடுத்திருக்கிறார். The joy of the Lord is my strength.
ஸோ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணும்போது யூ வில் ஹேவ் த ஜாய். உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சந்தோஷம், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம், சபையில் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பவர்ஃபுல்லாக இருக்கும்போது சபையில் சந்தோஷம், எந்த சபையாக இருந்தாலும் சரி. இது கர்த்தர் நம்மளுக்கு எதிர்பார்க்குற ஒரு காரியம். ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இந்த தாவீதின் கூடாரம் டே அண்ட் நைட் வர்ஷிப் பண்ணி கொண்டு இருந்தாரு. தாவீதினுடைய நாட்களுக்கு பின்னாடி என்ன ஆயிடுச்சாமா? விழுந்து போயிடுச்சு. there was no worship, there was no praise. அப்போ ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமா பேசுறாரு, தாவீது நாட்களில் என்னுடைய ஜனங்கள் என்னை துதித்துக் கொண்டிருந்தார்கள், என்னை ஆராதித்துக் கொண்டிருந்தார்கள். ஆனால் தாவீதினுடைய நாட்களுக்கு பின்னாடி விழுந்து போயிடுச்சு. அந்த கூடாரத்தை நான் மறுபடியும் எடுத்து கட்டுவேன்னா வெறும் கூடாரம் கட்டுறதை பற்றி பேசல ஆண்டவர். I will restore praise and worship in your life, in my life, in your family. And the Lord says, I will restore praise and worship in the body of Christ. You may belong to any denomination, but God wants you to be a worshipper. அதாவது சமாரியா படத்தில் சொல்லும்போது சொன்னாங்க, எந்த மலையிலும் அல்ல அந்த மலையிலும் அல்ல, எல்லா இடத்திலேயும் பிதாவை தொழுது கொள்கிற காலம் வரும். அது இப்போதே வந்திருக்கிறது. பிதாவை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். இப்படிப்பட்டவர்களை பிதாவானவர் தேடிக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? God is seeking for true worshippers. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை, தம்மை உண்மையாய் தொழுது கொள்கிறவர்களை ஆண்டவர் என்ன பண்றாரா? தேடிக் கொண்டிருக்கிறார். ஸோ இஃப் யூ ஆர் a worshipper, ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். உங்க குடும்பம் பாடி ஆராதிக்கிற ஒரு குடும்பமா இருந்தால் ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதனால சொல்றேன், ப்ரேயர்ன்றது உட்காந்து ஒவ்வொன்று அடுக்கிறது இல்லை. 50-50, 50% worship, 50% supplication. 50% நல்லா பாடி துதிச்சு ஆராதிக்க ஆரம்பிச்சிங்கனாலே அதே அழுக போயிடும். உங்களுக்கு உங்கள் கவலை பாராமல் அதோடய ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் பண்ண ஆரம்பிச்சு தேங்க் பண்ணி ஆண்டவரே எல்லாம் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, I believe that I received my miracle, I received my healing, I received my provision, I received my promotion. எல்லாம் கொடுத்துட்டீங்க ஆண்டவரே, thank you Jesus அப்படின்னு சொல்லி எழுந்திரிச்சு போவீங்க. 50% worship, 50% supplication. அதுதான் ஜீசஸ் சொன்னார். ஸோ தட்ஸ் தி செமினார் டுடே. ஸோ ஆண்டவர் சொல்றாரு, இதை நான் எடுத்து கட்ட போறேன்னு சொல்றேன். ஓகே, சாலமோனுடைய தேவாலயத்தில் நடந்த ஒரு காரியத்தை பார்க்கலாம். 2 நாளாகவும் 5ஆம் அதிகாரம் 13-14. அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரிக்கையிலும். இதில் நம்ம பார்க்கிறோம், இந்த பிரைஸ் வர்ஷிப் க்ளோரி 3 வார்த்தை நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க. சொன்ன இந்த 3 வார்த்தைகளை இந்த கீ வேர்ஸா இந்த வார்த்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதில் நீங்க அந்த 3ஐயும் பார்க்கலாம். அவர்கள் ஒருமிக்க பூரிகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்திரித்து. ஸோ இங்கிலீஷ்ல சொன்னா துதித்து பிரைஸ், ஸ்தோத்திரித்து தேங்க்ஸ் கிவிங். ஸோ பிரைஸ் அண்ட் வர்ஷிப் முதல்ல எதில் ஆரம்பிச்சாங்க? பிரைஸ் அண்ட் worship. That's why the word goes like this: praise, worship and glory. அடுத்து வாசிக்கிறோம், ஆசாரியர் வாசிங்க. ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் பாடகர் பூரிகள் தாளங்கள் கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை துணிக்க பண்ணி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்திரித்தார்கள். முதல்ல துதித்து ஸ்தோத்திரித்தார்கள். இரண்டாவது பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளதுன்னு சொன்னாங்க. ஸோ முதல்ல praise and thanksgiving. நம்ம நிறைய தேங்க்ஸ் கிவிங்னா நன்றி. ஆண்டவரே எனக்கு சுகம் கொடுத்து நன்றி, நேற்றெல்லாம் காத்து கொண்டு நன்றி, அம்மா அப்பாவுக்காக நன்றி, தாத்தா பாட்டிக்காக நன்றி, சபைக்காக நன்றி, பாஸ்டருக்காக நன்றி, என்னுடைய ஹஸ்பண்டுக்காக நன்றி, ஃபேமிலிக்காக நன்றி, வீட்டுக்காக நன்றி. இது தேங்க்ஸ் கிவிங். praise. You are a good God. I praise you, Lord, because you gave me all these things. I praise you. I thank you. So that is step number 1. Next, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இதுல வந்து no thanksgiving. ஆண்டவரே தேங்க்ஸ் தேங்க்ஸ் அப்படின்னு எதுவுமே சொல்லல. ஆனா என்ன சொல்றாங்க? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை. So இது next level போறாங்க. So praise first level, then they go to the next level. It's called worship. ஆராதனை. அப்ப ஆராதனை என்ன அர்த்தம்? You talk
only about God, you don't talk about yourself. எனக்கு கொடுத்தீங்க நன்றி, உங்களை பற்றி பேச்சு கிடையாது. என் குடும்பம் ஒன்றுமே கிடையாது. கர்த்தர் நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் பெரியவர், நீர் ஆதி மாந்தமுமானவர், நீர் மகிமை உள்ளவர், நீர் சாரோனின் ரோஜா. கர்த்தரை பற்றி மட்டும்தான் பேசுறீங்க. தேங்க்ஸ் கிவிங்ல உங்களை பற்றி பேசுறீங்க. என் குடும்பத்துக்காக நன்றி, என் வீட்டுக்காக நன்றி, எனக்கு கொடுத்துருக்கிற தாளத்துக்காக நன்றி. பட் வர்ஷிப்னு வரும்போது you talk only about God. So you start with the first gear, then you go to the second gear, worship. இதே வசனத்துல அடுத்த ஸ்டெப் என்னன்னு நம்ம பார்க்கிறோம். அவங்க அப்படி செய்யும்போது என்ன நடந்ததா? கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அப்படின்னா அந்த மேகம் என்ன மேகம் சொல்லுங்க, என்ன மேகம்? நம்ம பார்க்கறது இந்த மேகம் அல்ல. என்ன மேகம்? மேகம் அப்படின்னு சொல்றது மகிமையின் மேகம், மகிமையின் மேகம். So next அந்த 14 வசனம் போட்டிருக்காங்க, வாசிங்க. அந்த மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்து நிற்க கூடாமல் போயிற்று. அதாவது மேகம் மாதிரி தான் இருக்குது, பட் இட் இஸ் நாட் இந்த நம்ம பார்க்குற நேச்சுரல் ஐஸ்ல பார்க்குற கிளவுட் கிடையாது. இட்ஸ் a spiritual மேகம், ஆவிக்குரிய ஒரு மேகம். அது கண்களினால அதை பார்க்குறாங்க. அதனால ஆசாரியர்கள் அப்படின்னு சொன்னா பாஸ்டர்ஸ், அந்த நாட்களில் இருந்த லீடர்ஸ், எல்டர்ஸ், அவங்க மினிஸ்ட்ரி பண்ண முடியும். ஒருவேளை பைபிள் ரீடிங் இந்த நாட்டில், ஒருவேளை மியூசிக், கிட்டார் பிளேயிங், அவங்களால பிரசங்கம் பண்ண முடியும். ஒன்றும் செய்ய முடியல. அப்ப என்ன ஆச்சா? கர்த்தருடைய மகிமை நிற்கக்கூடாம போய் காலில் பலம் இல்லாம கீழே விழுந்துட்டாங்க. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பி. அப்ப அந்த மேகம் என்னது? Nothing but the glory of God. So praise, they started with praise, they moved to worship, then they moved to the glory of God. Amen. So a short worship night over it's a short worship. We started with We Are Together again. Our put on the garment. Then a praise song. Our mighty is our God. It's a praise and worship song. Our all heavens declare the glory of the risen Lord. சிங்காசனத்தில் வீட்டிருக்கிற ஆட்டுக்குட்டியானவங்க அதில் நம்ம பற்றி எதுவுமே கிடையாது அந்த பாட்டில். எகோஷாலம் அலையிலேயே ஒரு 30 years முன்னாடி நான் எழுதுகிறேன் பாருங்க. அந்த சாங்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அபவுட் காட், பிதாவாகிய தேவன், இயேசுவை பற்றி, அப்புறம் ஆவியானவரை பற்றி. ஸோ பிரைஸ் சாங், வர்ஷிப் சாங், க்ளோரி சாங் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் நாம் ஆண்டவரை ஆராதிக்கும் போது அந்த அளவுக்கு தேவனுடைய பிரசனத்துக்குள்ள நம்மளால என்ட்ரு பண்ண முடியறதில்ல. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ள போக முடியுது. சில நம்ம கேள்விகள் என்னங்க, சில டிவியில் மினிஸ்ட்ரியில் பார்க்குறோம், ஒரு கையை நிற்கிறதெல்லாம் தப்பு தப்புன்னு கீழே விடுறாங்க, சில தொட்ட உடனே விடுறாங்க, தொடுறதுக்கு முன்னாடி விடுறாங்க. வாட் இஸ் ஹேப்பனிங்? என்னங்க மேஜிக் பண்ணுறாங்க, பிடிச்சி தள்ளி விட்டாரா என்னங்க? பீப்புள் ஆர் சோ மெனி क्वेश्चंस. நோ, நீங்கள் எப்படி ஆராதிச்சாலும் இந்த மாதிரி நடக்கும். யூ கேனாட் ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஏன் நம்ம இதில் நடக்கிறது இல்லை? அந்த அளவுக்கு நம்ம பண்ணுறது இல்லை. விஷயம் சும்மா 2 பாட்டு உட்காந்து சொன்னால் you are not going to the காரில் செகண்ட் கியர்லேயே எவ்வளோ தூரம் ஓடிட்டு போகுது. You don't enjoy it. காரில் 5 கியர் இருக்குது, ஓடினா போனால் இல்லை 2வது கியர்லேயே ஓடிட்டு அப்படியே போயிட்டே இருக்கலாம். That's up to you. க்ளோரிக்குள்ளே போகணும் அப்படின்னா போகலாம், இல்லை வேணாம் அப்படின்னா நிறுத்திடலாம். So it's up to me. So personal worship. நான் தனியாக ஆராதிக்கும் போது I can go to this experience. ஃபேமிலியாக கடற்கடன்னு ஒரு குடும்ப ஜெபம் பண்ணிட்டு சீக்கிரம் சாப்பிடணும், சீக்கிரம் தூங்க போகணும் அப்படிலாம் இல்லாமல் வாரத்தில் ஒரு நாள் டைம் எடுத்து எனக்கு எப்படியாவது ஒரு ப்ரைஸ் வர்ஷிப் வந்து ஒரு க்ளோரிக்குள்ளே போயிடணும். தேவ பிரசனத்தை அனுபவிக்கிற மாதிரி இன்னைக்கு ஒரு வர்ஷிப் பண்ணணும். இன்னைக்கு ஜபத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு அதை கூட இதை கூட ஆண்டவரேன்னு கேட்கறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டு ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி துதிச்சு மகிமைப்படுத்தி அந்த ஒரு மகிமையின் மேகத்துக்குள்ள போகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணி ஒரு குடும்பம் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா சொல்றேன், உங்க வீட்டுக்குள்ள இந்த மாதிரி மேகத்தினுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபீல் பண்ண முடியும். You can very well say, your little daughter will say, "Mommy, I saw Jesus. I felt the glory of God." சின்ன குட்டி பயப்பட சொல்லுவோம், "I saw angels." நீங்க you will suddenly prophesy, your spiritual eyes will open. பட் நம்ம அந்த அளவுக்கு போறதில்லை.
நம்ம ஒரு 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 மெக்கானிக்கல் ஒரு ட்ரெடிஷ்னல் ஒரு பைபிள் ரீடிங் ஒரு அப்புறம் இன்னைக்கு நீ சொல்லுங்க நேற்று நான் பண்ணேன் இன்னைக்கு நீ ஓ நான் அம்மா சரி ஒருத்தர் பண்ணவன எல்லாம் டிவி பார்த்து தூங்குவோம். சரி திஸ் இஸ் ஜஸ்ட் ஒரு ஒரு மென்டல் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக நம்ம பண்ணுற ஒரு விஷயம். திஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் ஒன். ஆனால் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறது இட்ஸ் ஓல்ட் டெஸ்டமெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நாம தான் டெம்பிள், we are the temple. அப்போ பழைய ஏற்பாட்டில் இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமானா புதிய ஏற்பாட்டில் எந்த அளவுக்கு அதிகமான ஒரு அனுபவத்தை தேவன் கொடுப்பார். ஸோ திஸ் இஸ் த கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் நான் அதிகமாக டீச் பண்ணுறது அதிகமாக சொல்கிறது விரும்புகிறது என்னென்னா ப்ரைஸை பற்றி நம்ம ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆராதனையை பற்றி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த மகிமையின் பகுதி இருக்கு பாருங்க. Body of Christ, 90% of the churches, 90% of the Christians, they miss the glory of God. Miss the glory of God. Father Bergman அடிக்கடி அவருடைய கூப்பிடுறதே glory Jacob அப்படின்னா. Because wherever I go, I teach about glory. I teach about glory. Father சொல்ல ஃபாதர் நிறைய பிரைஸாக பாடிட்டு இருக்கிறீங்க, க்ளோரி பற்றி எழுதுங்க, மகிமையை பற்றி எழுதுங்க, தேவனுடைய பிரசன்னத்தை பற்றி எழுதுங்க, நிறைய வர்ஷிப் சாங் எழுதுங்க. எல்லாமே டான்ஸ் ஆடுற பாட்டாக இருக்கக்கூடாது, எல்லாம் ப்ரைஸ் சாங்காகவே இருக்கக்கூடாது. அது நிறையா இருக்குது. ப்ரைஸ் சாங் ஃபர்ஸ்ட் இயர் அவர் நான் அந்த வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் நடத்தும் போது இப்படி தரையில் முகம் குப்புற விழுந்து அவர் ஆராதனை பண்ணி கொண்டுதான். நான் யாரையும் விழுங்க எந்திரிங்க உட்காருங்க கை தூக்குங்க எதுவுமே சொல்லலை. ஏன் சொல்கிறேன், இந்த டீச்சிங் சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஸோ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் ஆக்சுவலாக ஐ யூஸ் டு டீச் திஸ் ஃபார் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள். ஏன் சொல்கிறேன்னா இஸ் அ நீடட் சப்ஜெக்ட். இது என்னுடைய ஒரு விஷயம் இல்லை, ஆவியானவருடைய ஒரு விஷயம். விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் மறுபடியும் எடுத்து கட்டுவேன்னு சொன்னார். அதுதான் ஸோ ப்ரைஸ் வர்ஷிப் அண்ட் க்ளோரி. ஸோ இந்த மூன்று விஷயங்களை இன்னைக்கு சுருக்கமாக சொல்லி நம்ம இந்த கான்ஃபரன்ஸ் நம்ம முடிக்கலாம். 3 stages in worship. எல்லாரும் சொல்லுங்க, ப்ரைஸ், வர்ஷிப் அண்ட் க்ளோரி. 3 steps சொல்லலாம், இல்லை 3 levels சொல்லலாம், 3 stages. 3 துதி, ஆராதனை, மகிமை. இந்த 3 படிகள். இது ஒரு சின்ன ஒரு டீச்சிங் உங்களுக்கு லேசாக புரியணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸ்ட்ரிக்டாக இப்படியே பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஸ்கிப் ஒன் ஆஃப் தீஸ் திங்ஸ். எப்படி வேணாலும் நீங்கள் செய்யலாம். அது உங்களை எப்படி லீட் பண்ணுறாரோ அப்படி நீங்கள் பண்ணலாம். சுருக்கமாக குயிக்காக நம்ம பார்க்கலாம். ப்ரைஸ் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? Psalm 104 அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அவர் வாசல்களில் துதியோடும். நல்லா கவனிங்க, திரும்ப வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அவர் வாசல்களில் துதியோடு. ஸ்டாப் ஜஸ்ட் திங்க். அவர் துதி எங்க? சரி, இந்த சர்ச்சுக்குள்ள நம்ம நுழையிறோம். வாசல் எங்க இருக்கு? அங்க இருக்கு. அங்கே நின்றுலாமா? நம்ம எல்லாரும் வாசல் வழியா வந்து முன்னாடி வரைக்கும் வந்து நான் இங்க நின்றுட்டு இருக்கிறேன் இல்லையா? துதி எங்க? ஏன் அப்ப துதி மட்டும் நம்ம பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம எங்க நிக்கிறோம்? வாசல்ல. அப்ப இங்க முன்னாடி ஆள்ற வரைக்கும் ஒரு இடம் இருக்கு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நம்ம தெரியாம போயிடுறோம். ஸோ துதிக்கிற ஜனங்கள் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் எக்ஸ்பீரியன்ஸோட நிற்கிறாங்க, முதலாம் படி எக்ஸ்பீரியன்ஸோட நிற்கிறாங்க. அவர் வாசல்களில் துதியோடு. இது டேபர்னக்கிள், மோசேயினுடைய ஆசரிப்பு கூடாரத்தை மனதில் வைத்து எழுதப்பட்ட வார்த்தை. ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒரே ஒரு வாசல் தான் இருந்தது. வாசல்களில் நுழையும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் துதியோடு நுழைந்தார்கள். அப்புறம் வெளிப்பிரகாரம் இருந்த வெளிப்பிரகாரத்தில் நடனம் ஆடுகிறார்கள். செலிப்ரேஷன். ஸோ ப்ரைஸ், தேங்க்ஸ்கிவிங், செலிப்ரேஷன், ஆடல் பாடல், துள்ளுறது, குதிக்கிறது, கை தட்டுறது, இது எல்லாமே வாசல் எக்ஸ்பீரியன்ஸ், கேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் அவுட்டர் கோர்ட் எக்ஸ்பீரியன்ஸ். வெளிப்பிரகாரத்தில் ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் பிரகாரம் அப்படின்னு சொல்றது உட்பிரகாரம் அல்ல, வெளிப்பிரகாரம், அவுட்டர் கோர்ட். வெளிப்பிரகாரம் புகழ்ச்சியோடு பிரவேசித்து அவர் நாமத்தை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரிகள். இது எல்லாமே பிரைஸ் அண்ட் தேங்க்ஸ் கிவிங். ஸோ திஸ் இஸ் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ இதை மட்டும் நம்ம பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். இதுதான் நல்லா இருக்கு, எனக்கு இதான் பிடிக்குது அப்படின்னா ஓகே, யூ ஹேவ் a gate experience. அதை தாண்டி நம்ம போறதில்லை. enter into his gates and into his courts. ஏன் துதிக்க வேண்டும் என்று சொன்னால் யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம்
24 வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து, ஆமாம், அப்போ அவரை துதிக்கும் போதே அவர் என்ன பண்ணிடுறாரு, வந்துடுறாரு. ஸோ அப்போ கண்டிப்பாக துதி வேணும், அதுக்கு தான் துதி வேணும். ஸோ ஜஸ்ட் டு சப்போர்ட் ப்ரைஸ். ஸோ சங்கீதம் 22:3 ஏன் துதிக்க வேண்டும்? அவர் இஸ்ரவேலின் துதிகளின் மத்தியிலே வாசம். எங்கெங்கெல்லாம் ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் இருக்குதோ அவரை துதிக்கிற இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல வந்துடுறார். யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஓகே, யூ கேன் ஃபீல் த பிரசன்ஸ் ஆஃப் காட். ஸோ இதுக்கு ஒரு டெஃபினிஷன் நான் கொடுத்துருக்கிறேன். எல்லாரும் வாசிங்க. கர்த்தர் நன்றி செலுத்துவது அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துவது துதியாகும். ஓகே, கேன் யூ கிவ் மீ G major 2:4? ஸோ கர்த்தர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது துதியாகும். ஓகே, இதை டிஸ்டர்ப் பண்ணுவோம். அப்படியே இருக்கட்டும். we'll go with unknown தெரிஞ்ச பாட்டு அப்படிங்களாக we'll go with it. கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவது, ஸ்தோத்திரம் செலுத்துவது துதியாகும். இப்போ this is a classroom, right? இப்போ எனக்கு கொஞ்சம் praise song கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். Quick. நமக்கு வேஸ்ட் பண்ண டைம் கிடையாது. I will enter his gates. ஓகே, வேற பிதாவே 2:4 ரெடி இருக்கீங்களா தம்பி? ஓகே, wait. கேட்டுக்கோ. பிதாவே நன்றி சொல்லுகிறோம். பிதாவே நன்றி சொல்லுகிறோம். ஓகே, குட். அப்புறம் குயிக் ரான்ச்சுமன் குயிக்கா சொல்லுங்க. நோ praise song, துதித்து ஸ்தோத்திரித்து, ரைட்? ஓகே எத்தனை நன்மைகள் எனக்கு செய்கிறோம். ஓகே, நிறைய சாங் இருக்குது. அதுதான் இருக்குது சாங் புக் ஃபுல்லாக நீங்கள் தேடி பாருங்க. praise song தான் நிறையா இருக்கும். ஆராதனை பாட்டு கொஞ்சமாக இருக்கும், மகிமை பாட்டு ஒரு 10 தான் இருக்கும். எந்த கிறிஸ்டியன் சாங் வேணாலும் எடுத்து பாருங்க. கீர்த்தனை எடுத்து பாருங்க, பாமாலை எடுத்து பாருங்க, இருக்கிற பெண்டிகோஸ்டல் சர்ச்சஸ் புக்ஸ் எந்த புக்குனாலும் எடுத்து பாருங்க. இந்த ரேஷியோவில் தான் அது இருக்கும். அது மாறணும். ஓகே, சொல்லுங்க. கமான், இன்னும் 2 சாங் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஓகே, coming to his presence. ஓகே, என்னமா? Praise is rising. There are so many praise songs. Okay, நம்ம ஒரு 2 சாம்பிள் 2 பாட்டு பாடலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து அவரை போற்றி துதித்து தேவ கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து அவரை போற்றி துதித்து. இது நம்ம தாத்தா பாடி காலத்துல இருந்து நம்ம பாடினது இந்த பாட்டு. இப்போ இருக்கிற பாட்டு வரைக்கும் நிறைய சாங் இருக்கு. Can you both Priya and this is can you come and sit here and help me in singing? Okay, மைக் பிடிச்சி கொஞ்சம் என்னோட சேர்ந்து ஒழுங்கா பாடுங்க. தேங்க்யூ. ஓகே தம்பி, என்ன G major தானே? ஓகே, தேங்க்யூ. உட்காந்துங்க. ரைட். ஓகே, come on, keep playing the
சாங்லேருந்து இப்போ வரைக்கும் பாடிக்கிறோம். ஸோ நீங்கள் எந்த ஜென்ரேஷனோ உங்களுக்கு எது பிடிக்குதோ, எந்த சாங் உங்களுக்கு பிடிக்குதோ, சில சாங் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம், விட்டுருங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை எழுதி வச்சு ஒரு லிஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணி ஆண்டவர் கொஞ்ச நேரம் ப்ரைஸ் பண்ணுங்கள். ப்ரைஸ் பண்ணும்போது யூ கெட் தி ஜாய் ஆஃப் த லார்ட். உங்கள் உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. அதனால தான் நிறைய பேருக்கு இது மட்டும் பிடிக்கும். இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போனோடனே என்னங்க ஸ்லோவாக பாடி தூக்கம் வருதுங்க. சில சொல்லுவாங்க தூங்கிற போகும்போது எழுப்பி விடுங்க. சரி, ஏன்னா அந்த ஆராதனை பாடுறது அப்போ தான் இருக்கும். பட் உங்கள் ஆவி முடிச்சிருச்சுன்னா, அதாவது உங்களுடைய ஸ்பிரிட், if your spirit man is alive, if your spirit man can feel God's presence, God's touch, I tell you, you won't sleep. Because you are in the flesh. இந்த சரீரத்தில் இருக்கிறதுனால இது கொஞ்சம் இந்த ரிதம் ஃபாஸ்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த மியூசிக் இட் வில் மேக் யூ ஜம்ப். ஆனால் இதை நிறுத்தின உடனே கொஞ்சம் ஸ்லோ ரிதம் வந்த உடனே யூ ஃபீல் லைக் ஸ்லீப்பிங். அப்படி இல்லை. அப்படி இருந்ததுன்னா we are not doing spirit worship. அதனால தான் சர்ச்சில் ஆரம்பிக்கும் போது சொல்கிறோம், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடு அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? ஸ்பிரிட் worship. Worship God in your spirit. Don't worship God just by your lips, just in the flesh. Don't do just an outer court worship. வெளிப்பிரகார worship மாத்திரம் பண்ணாத, உன்னுடைய ஸ்பிரிட் உள்ள வரைக்கும் நீ போகணும் அப்படின்றது தான் ஆண்டவர் சொல்றார். Okay, we will go on. Praise is an expression of, எல்லாம் வாசிங்க இங்கிலீஷ்ல. Praise. Thanks be to God for all that He has done for us. Can you read it one more time? Praise. Praise is an expression of heartfelt gratitude and thanks be to God for all that He has done for us. Yeah, praise is just an expression of gratitude. அதாவது ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நம்ம பழைய பாட்டில் ஒரு வெறுங்கையோடு வராது. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு ஆஃபர்டை கொடுப்போம், தேங்க் ஆஃபர்டை, ஒரு நன்றி செலுத்து, ஒரு பலி செலுத்து. ஆனால் இப்போது காணிக்க கொண்டு வரவங்க இல்லையோ, நன்றி உள்ள இருதயத்தோடையாவது வரணும். இப்போ நம்ம காணிக்க கொண்டு வந்து காணிக்க போடலாம், ஆனால் உள்ளே உட்காந்து ஆண்டவரோட சண்டை போட்டுருக்கலாம், ஒரு 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 எரிச்சலோடு உட்காந்துருக்கலாம், கோபத்தோடு உட்காந்துருக்கலாம். ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஆட்டிடியூட், ஒரு தேங்க்ஸ் கிவிங் ஹார்ட் நமக்கு வேணும். அப்போ தான் நம்ம ப்ரைஸ் பண்ண முடியும். ஓகே, வில் மூவ் ஆன். ஸோ யூ நீட் டு ப்ரிப்பேர் அ லிஸ்ட் ஆஃப் ப்ரைஸ் சாங்ஸ். ஓகே, ரெண்டாவது ஸ்டேஜ் வர்ஷிப், ஆராதனை. ஆராதனைக்குரிய விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். எல்லாம் வாசிங்க. துதியும் துதியின் உச்சக்கட்டம். எல்லாம் நீங்கள் வீட்டில் வாசிங்க, நம்ம வீட்டில் முடிச்சிடலாம். துதியின் உச்சக்கட்டம். ஓகே, all the same. It's totally, worship is a time of love. சுருக்கமாக சொன்னால் worship is a time of love. So praise-ல என்ன பண்ணுறோம்? ஆண்டவரே எனக்கு அது கொடுத்தீங்க, நன்றி நன்றி, தேங்க்ஸ். அடுத்த கட்டம் வரும்போது, இந்த செகண்ட் ஸ்டெப் வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? Lord, I love you. Because you blessed me. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்? I love you, Lord. I love you. Can you be on piano ballad? Tempo 80, right? I love you, Lord. I love you, Lord, D major. I love you, Lord. உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே, உங்களை நான் ரொம்ப நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஆகவே தான் துதியிலிருந்து அடுத்த உச்சகட்டம் ஆராதனை. So it's the highest form of praise. We worship Him for His person, character, attributes and perfection. Thanksgiving இல்லை. நீங்கள் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே, அழகானவர், சிறந்தவர், உங்களை ரசிச்சுட்டே இருக்கலாம் போல இருந்த ஆண்டவரே. மார்த்தாள் மரியாள் ஸ்டோரி அதுதான். தங்கை இயேசுடைய பாதத்தில் உட்கார்ந்தா அவரை ரசித்துக் கொண்டிருக்கிறார். அக்காவும் தப்புன்னு பண்ணல, அவளும் ஜீசஸ்க்காக தான் எல்லாம் ப்ரிப்பேர் பண்றான். ஆனா அந்த வர்ஷிப் பார்க்க மிஸ் பண்ணிட்டேன். ஸோ நாம சர்ச்சுக்கு வரலாம், கிறிஸ்டியன் லைஃப் லீட் பண்ணலாம், பட் வர்ஷிப் காட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது நான் சொல்லல, ஜீசஸ் சொன்னார். மரியாள் தன்னை விட்டு ஈடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மாத்தாலே, you are worrying about so many things, but you missed the jewel. முக்கியமானதை விட்டுட்டீங்க. ஸோ வர்ஷிப் இன் அவர் லைஃப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிறைய நேரம் நம்முடைய வாழ்க்கையை நம்ம ரொம்ப கண்ணீரால், கவலையால், துக்கத்தால், கேள்விகளினால, பயத்தினால நிறைத்துக் கொள்கிறோம். ஆனால் நீங்கள் ஒரு சிங்கிங் கிறிஸ்டியனா, ஆண்டவரை துதிக்கிற கிறிஸ்டியனா, எப்போ பார்த்தாலும் ஒரு நன்றி நிறைந்த இதயத்தோடு, ஆண்டவரை நேசிக்கிற ஒரு இதயத்தோடு இருந்து பாருங்க. இந்த கவலைகள், கண்ணீர், பயங்கள்லாம் தானாக மறைந்து போகும். சிம்பிள், வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். பயத்தை எடுத்து போடணும்னு ஜெபம் பண்ண வேண்டியதில்லை.
கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவரை துதித்து பாடிங்கன்னா பயம் காணாம போயிடும். ஏன்னா தேவன் நமக்கு தந்தது பயமுள்ள ஆவி அல்ல, கிடையவே கிடையாது. So it's a time of love. We worship him for who he is. அவர் ஏதோ எனக்கு கொடுத்துட்டாரு, அதனால நான் நேசிக்கிறேன், அப்படி இல்லை. He's a great God. He's a mighty God. He's the Jehovah Rapha, one who heals. He's the Jehovah Jireh, one who provides. He is the beginning and he is the end, everlasting God. எவ்வளவு பெரிய மகத்துவமான தேவன் நீங்க கொடுத்தாலும் கொடுக்காட்டி நீங்க, you are God, great God. I bow down before you and I worship you, Lord. That is real worship. Okay, it is the outpouring of soul and deep expressions of reverence. அந்த தேவ சம்பந்த ஆராதனைகளை போகும்போது நம்ம அறியாமலே ஒரு பயம் நடுக்கம் நமக்கு வரும். We worship him for his it's the outpouring of soul and deep expressions of reverence, wanted and adoration. ஆண்டவரை நினைத்து அப்படியே பூரித்து போய் எழுந்து நின்று நம்ம அப்படியே ஆராதிக்க ஆரம்பிச்சிடறோம். ஸோ ஆராதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் நம்மை விடுவித்தார். யாத்ராமத்தில் ஆண்டவர் சொல்றாரு, ஜனங்களை அனுப்பிவிடு. பரலோகத்திலே நான் ஸ்டாப் வர்ஷிப் நடந்து கொண்டே இருக்கிறது. வர்ஷிப்னு சொன்னால் நம்ம நினைக்கிற மாதிரி டான்ஸ் ஆடுறது, காலத்துக்கு போய் அந்த துள்ளு குதி, அதில் அந்த மியூசிக் நல்லா பஸ் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கை காலலாம். we respond to the music. Anybody will respond to the music. Worship பண்றது அப்படி இல்லை. இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். holy, holy, holy. You are holy, you are holy, you are holy. அதனால இந்த ரெண்டு வேர்டு எப்போ நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். holy அடுத்தது hallelujah. இது ரெண்டுமே ரொம்ப பவர்ஃபுல் வேர்ட்ஸ். எந்த சாங்லாம் பரிசுத்தர் பரிசுத்தர்னு வந்து அந்த சாங்லாம் அவங்க இதயத்தை தொட்டுரும். ஹalleluya கோரஸ் அனானிமஸ் இப்போ வரைக்கும் யார் எழுதினாங்கன்னு தெரியாது, அதை பாடாதவங்களே கிடையாது. அந்த ஹalleluya அந்த ஒரே வார்த்தை தான், வேற வார்த்தையே கிடையாது. But it has so much power in that. அந்த ஹalleluya பாடினாலே you feel heaven. ஏன் தெரியுமா? ஹெவன்ல தான் பாடிட்டு இருக்கோம். அதனால தான் பாடுறதுல கூட என்ன பாட்டு பாடுறோம், என்ன கிறிஸ்டியன் சாங் பாடுறோம், you need to be choosy. செலக்ட் பண்ணி நீங்க பாடும்போது உங்க ஸ்பிரிட்டை எப்பவும் நீங்க ஆண்டவரோட நெருக்கமா வைத்துக் கொண்டே இருக்கலாம். சிங்காசனத்தின் மேல வீற்றிருக்கிறவருக்கு முன்பாக ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் செலுத்துகிறது. ஆராதனை என்பது மகிமை, கனம், ஸ்தோத்திரம் எல்லாத்தையும் ஆண்டவரே, glory, honor, power all belong to you, Lord. அது உங்களுக்குரியது. I cannot take your glory என்று சொல்லி விட்டுக் கொடுப்பது. 24 மூப்பர்கள் சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு அவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்தார்கள். நம்ம பாடுவோம் கிறிஸ்மஸ் டைம் சாஷ்டாங்கம் செய்யவார். நம்ம இதுவரைக்கும் யாரும் பண்ணதே கிடையாது. ஆனால் சாஷ்டாங்கம் செய்ய வரப்படுறது ஆக்சுவலாக கீழே விழுந்து பாட வேண்டிய பாட்டு. என்னையும் சேர்த்தா சொல்கிறேன், கோயிலில் சின்ன வயசுல இருந்து இருக்கிறேன். எல்லாரும் கரெக்டாக பாஸ் பண்ணுவோம், ஆனால் யாரும் விழுந்து நான் பார்த்ததே இல்லை. நான் சொன்ன பாருங்க, வர்ஷிப் கான்ஃபரன்ஸ் டீச் பெர்க்மான்ஸ் மாத்திரம் நிறைய பாஸ்டர்ஸ் எல்லாம் தரையில் விழுந்துக்கிறது. ஏன்னா இந்த வசனம் 24 மூப்பர்கள் வணக்கமாக விழுந்தார்கள். கிரீடம் வச்சிருந்தாங்க, எல்லாம் கிளம்பி வச்சிட்டாங்க. அப்படின்னா என்ன? காட்ஸ் பிரசன்ஸ்ல நான் பெரியவன், சின்னவன், படிச்சவன், படிக்காதவன், மேல் ஜாதி, கீழ் ஜாதி, அமெரிக்கன், இந்தியன் ஒன்றுமே கிடையாது. We all are equal before God. No identity. ஐடி கார்டு கிடையாது சர்ச்சுக்குள்ள. தேவனுடைய பிரசனத்தில் அது கிடையாது. அங்கே அதை கிளட்டி வச்சிருந்தாங்க. நாங்கள் 24 மூப்பு, நாங்கள் 7 years in the church, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. Everybody is equal in the presence of God. எல்லாம் கீழே விழுந்து ஆராதிக்கிறாங்க. ஸோ ஆராதனைகள் அது ஒரு பகுதி. ஒருவேளை நம்ம சர்ச்சில் நம்ம எல்லாரும் அப்படி செய்ய முடியாது, அதுக்கு வசதி இல்லை. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் தனியாக வர்ஷிப் பண்ணும்போது பண்ணலாமே, நம்மளுடைய சமூகத்தில் விழுந்து நீங்கள் ஆராதிக்கலாமே. ஸோ கிரீடங்களை வைத்து சதா காலங்கள் உயிரோடு இருக்கிறவரை வணக்கமாய் விழுந்து அவர்கள் தொழுது கொண்டார்கள். ஸோ வாட் இஸ் வர்ஷிப்? கர்த்தாவே தேவரின் மகிமை, கனத்தை, வல்லமை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு பாத்திரராக இருக்கிறது. So in English you say, Lord, you are worthy, you are worthy, you are worthy to receive glory and honor. You alone are worthy to be praised. Hallelujah. நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர், உங்களுடைய சித்தத்தால் எல்லாம் உண்டாயிருக்கிறது என்று சொன்னார்கள். இதோட இந்த சாப்டர் முடியுது. ஸோ ரெவலேஷன் முழுவதிலே நம்ம பார்க்குறோம் பரலோகத்தில் எப்படி வர்ஷிப் நடக்குது. நான் சொல்கிறேன், பரலோகத்தில் எப்படி சித்தம் செய்யப்படுவது போல பூலோகத்தில், அதுதான் அந்த வர்ஷிப் கான்ஃபரன்ஸ். பரலோகத்தில் எப்படி ஒரு ஸ்பிரிட் வர்ஷிப் நடக்குதோ அதே மாதிரி வர்ஷிப் ஏன் லைஃப்பில் இருக்கணும்.
என் வீட்டில் இருக்கணும், நான் போகிற சர்ச்சில் இருக்கணும். This is God's will. This is God's will. This is not Jacob's ministry or somebody's ministry. This is the heart of God. This is the cry of the Holy Spirit. So that's why, Romba Varshama, I do one-day worship seminar, worship school, and worship conferences in many parts of the world. Reason and Sana, the body of Christ, realize பண்ணி தேவன் ஒரு பெரிய ஒரு ஆராதனை, ஒரு பெரிய ஒரு ரிவைவலை கொண்டு வரணும்னு நினைக்கிறார். ஏன் தெரியுமா? அப்பதான் churches will experience the glory of God. The ultimate purpose. நல்ல மியூசிக் வாசம், நல்லா பாடணும், ரொம்ப அழகாக ஹார்மனைஸ் பண்ண சர்டிஃபிகேட் வாங்குறது இல்லை. Praise, worship, மூணாவது என்ன சொன்னேன்? The church should experience the glory of God. You should experience the glory of God. I should experience the glory of God. அடுத்த பாயிண்ட் நான் வரேன். தேவனுடைய மகிமையை சபை மக்கள், உலகம் முழுவதும் இருக்கிற சபை மக்கள், வெறும் சண்டே மார்னிங் சர்வீஸ்ல ஒருத்தர் லீட் பண்ண ரொம்ப நல்லா, no. You should experience the glory in your house, in your bedroom, even in your kitchen, even while you drive your car. You can feel the glory of God anywhere. Not only on Sunday, throughout your life, Monday to Saturday. எப்போ ஃபீல் பண்ண அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நம்ம போனோம்னா, you need to know what is praise and worship. Praise and worshipனா என்னன்னு தெரியணும். So spirit and truth, ஆவியா இருக்கிறார் ஆண்டவர், அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு 3 விதமான worship இருக்குது. நீங்க வெறும் மாம்சத்துல மாத்திரம் தொழுது கொள்ளலாம், கையெல்லாம் பாடலாம், உதட்டில இருந்து நிறைய பாட்டு பாடலாம், ஆனால் இருதயம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும். சரீரத்தில் செய்யப்படுகிற ரெண்டு அந்த இமோஷனல் கொஷன். அது சொல்ற வேகமாக கொட்டடிக்கிறது, வேகமாக ஜாலரை தட்டுறது, வேகமாக கையை தட்ட சொல்றது, இதெல்லாம் இமோஷனல் ஒர்ஷிப். ஓகே, தேவையில்லைன்னு சொல்ல வேணும், ஆனால் அதே பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் எ இமோஷனல் ஒர்ஷிப். அது உணர்ச்சி வசப்படுத்துகிற ஒரு ஆராதனை. அது உணர்ச்சியிலே முடிஞ்சு போயிடும், அது ஆவியில் முடியாது. ஆனால் ஜீசஸ் சொன்னார், கர்த்தர் ஆவியாக இருக்கிறார், நீ ஆவியிலே அவரை ஆராதிக்க வேண்டும். மூணாவது இதுதான் ஜீசஸ் சொன்னது, worshiping God in the spirit. I am in the flesh. நான் சரீரத்தில் இருக்கிறேன், but God is not in the flesh. I cannot touch God with my hand. என் கையை வச்சு ஆண்டவரை தொட்டு பார்க்க முடியாது. அப்போ ஆண்டவரை நான் தொடர்ந்து என்ன பண்ணுவேன்? என் சரீரத்துல இருந்து அடுத்தது ஆத்மா, அடுத்தது ஆவி. ஆவி ஆத்மா சரீரத்தோடு தான் ஆண்டவர் நம்ம உண்டாயிருக்கிறார். ஸ்பிரிட், சோல் அண்ட் பாடி. அப்போ பாடியில் ஒர்ஷிப் பண்ணி கொண்டு இருக்க கூட அடுத்த உணர்ச்சிகள் வேணும். கைத்தட்டும் பாட்டு வேணும், வேண்டாம்னா சொல்ல, டோன்ட் மிஸ்டேக் மீ, வேணும். அதையே செய்து கொண்டு இருக்க கூடாது. உணர்ச்சி அடுத்த லெவல் ஒன்று இருக்குது, ஸ்பிரிட் வர்ஷிப். இந்த லெவல் வரும்போது தான் யூ ஃபீல் God, because God is a spirit. அதனால இந்த வசனத்தை சொல்லி ஆராதனை ஆரம்பிக்க சொல்லி கொடுத்தாங்க. சர்ச்சஸ்ல கமிட்டி டிசைடட், எல்லா சர்ச்சஸ்ல இந்த வசனத்தோட ஆரம்பிப்போம். கர்த்தர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள வேண்டும். சும்மா கரெக்டாக பாஸ் பண்ணால் போதாது, மியூசிக் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணால் போதாது. You need to worship God in the spirit. ஏன்? அப்பதான் I can feel the glory of God. I can feel the presence of God. ஆவியிலே செய்யப்படுகிற ஆராதனை. Hallelujah. There is a difference between the presence of God and the power of the Holy Spirit. அபிஷேகத்தில் நிறைய அந்நிய பாஷை பேசுகிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறது என்பது அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த மூன்றாவது பகுதி எதை குறிக்கிறது என்று சொன்னால், அநேக பெந்தெகோஸ்தே அனுபவங்கள் உள்ள சபைகளில் இல்லை பெந்தெகோஸ்தே மக்கள் தான் அந்த ஒரு அனுபவத்தோடு அதோட நிறுத்திடுவாங்க. That is not worship, that's an incomplete worship. அது ஸ்டெப் நம்பர் 1. அதை தாண்டி அடுத்த ஒரு பகுதி போகின்றது, feeling the presence of God. தேவ பிரசன்னத்தை உணர்கிறது. Hallelujah, glory to God, glory to God. ஆசிரியப்பு கூட ஆராதனை. இதில் 3 பகுதியை நம்ம பார்க்கலாம், outer court, holy place and most holy place. நான் சொன்னேன், வாசல்ல துதி, வெளிப்பிரகாரத்தில் டான்ஸ், ஆண்டவரை பிரைஸ் பண்றாங்க. அப்புறம் உட்பிரகாரம் வருகிறது, அது 2 டிவிஷன், ஹோலி பிளேஸ், மோஸ்ட் ஹோலி பிளேஸ். பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். தேவனுடைய மகிமை நம்ம கேள்வி கேட்கிறப்ப சொல்ல, தேவனுடைய மகிமை வாசல் இருந்ததா, வெளிப்பிரகாரத்தில் இருந்ததா, பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்ததா, மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்ததா? எங்க இருந்துச்சு?
மகாபரிசுத்த ஸ்தலத்துல இருந்தது. மகாபரிசுத்த ஸ்தலத்துல தான் தேவனுடைய மகிமை இருந்தது. மோஸ்ட் ஹோலி பிளேஸ். ஸோ மோஸ்ட் ஹோலி பிளேஸ் எதை குறிக்கிறது? நம்முடைய ஆவியை குறிக்கிறது. வெறும் சரீரத்தில் மாத்திரம் ஆராதிச்சுட்டு இருந்தோம்னா ஜீசஸ் சொன்னாரு, இந்த ஜனங்கள் உதடுகளினால் என்னை ஆராதிக்கிறார்கள், அவருடைய இருதயமும் தூரமாக இருக்கிறது. மற்ற எல்லா விதங்களும் வாசிக்கிறோம். ஆவியில் ஆராதிக்க சொன்னார் சமரிய இடத்துல பேசி கொண்டிருக்கும் போது. ஸோ சோலிஷ் வர்ஷிப்பை தாண்டி அடுத்த வர்ஷிப்பில் நம்ம வரணும். ஸ்பிரிட் வர்ஷிப். ஸோ யூ நீட் டு ஃபீல் God's presence. Praise the Lord. Hallelujah. அப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் வர்ஷிப்குள்ள போனோம்னா வர்ஷிப்ல கற்றுக்கொண்டே இருக்கக்கூடாது. There's a time of silence. Be still and know that I am God. Be still and know that I am God. So praise என்றது நன்றி செலுத்துறது. ஆராதனைன்றது I love you Lord. I love you Lord. நான் உங்களை நேசிக்கிறேன் ஆண்டவரே. அதான் ரெண்டாவது ஸ்டெப் நம்ம கற்றுக்கொண்டிருக்கிறோம். அப்போ அது மாதிரி ஃபீலிங்குள்ள வரணும்னா ஒரு அமைதியான நேரம் ஒன்று வேணும். Worship is a time of love. It's a time of love. உன்னத பாட்டு ஃபுல்லாக அதுதான் worship தான். அவர் மனவாளன், நான் மனவாட்டி. So it's a time of love. என் நேசர் எங்கே? என் நேசர் எங்கே அப்படின்னா அந்த ஆத்மா, அந்த உள் மனசு இருக்குது ஏங்குது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நான் எப்போ ஒரு சர்ச்சுக்கு வரணும்னா சின்ன பிள்ளைங்க கொண்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைங்க விளையாட்டுத்தனமாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட் இருக்குது. It longs for God. So சர்ச்சுக்கு வந்தால் it is a different atmosphere. ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிறத விட ஒரு சர்ச்சுக்குள்ள வரும்போது it's a different atmosphere. You feel God. ஸோ இந்த சின்ன குழந்தைங்க வாயில் சொல்ல தெரியாது, சாட்சி சொல்ல தெரியாது, but they feel it in the spirit. அதனால தான் உங்கள் பிள்ளைங்க நீங்கள் புறப்படுறதுக்கு முன்னாடி அவங்க சர்ச்சுக்கு புறப்படுற நிறைய பேர் ரெடியாக இருப்பாங்க. நிறைய பேரண்ட்ஸ் கோயிலுக்கு போகிறதே சின்ன பிள்ளைங்களால தான். பிள்ளைங்க வீட்டில் இருந்துருவாங்க. சர்ச்சுக்கு கண்டிப்பாக போகணும், கிட்ஸ் சர்ச்சுக்கு போகணும். Because the heart longs for God. The heart longs for God. அன்பு கூறுகிற ஒரு நேரம், spiritual intimacy இருக்கும். ஆண்டவரோட நெருங்கி நிற்கிற ஒரு நேரம். Hallelujah. Can you give me the rhythm, please? Yes. Praise the Lord. Worship song list. That number is number. Oh
ரொம்ப பொதுவே முடியாது. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு நல்ல ஒர்ஷிப்பராக எங்கேயாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சின்ன ஒரு செக் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் எந்த பாட்டு ரொம்ப அதிகமாக விரும்பி கேட்குறீங்க, ரசிக்கிறீங்க, பாடுறீங்க, அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ப்ரைஸ் ஆக அவங்களை ரொம்ப பிடிக்கணும்னு வாசலே விளையாண்டுட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அவுட் ஆஃப் கோர்ட் பிள்ளைங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு இந்த மாதிரி சாங் தான் பிடிக்குது, God's presence, love song about Jesus, அது பிடிக்குதுன்னு நீங்கள் வர worshipper. You love God. Worshipper na ஒன்றும் இல்லை. You love Jesus. You love Jesus. Hallelujah. Same beat, brother. Same beat. Hallelujah. So we sing one more song. நான் சொன்னேன் இந்த worship conference மனதில் பிடிக்கும். But anyway, I'll close this at 6:30. And God will continue. Is that okay? When I look into your holiness, when I gaze into your loveliness, when all things that surround me become shadows in the light
ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர் உம்மை தவிர வேற தெய்வம் இல்லை கர்த்தாவே. உம்மை தவிர வேற ஆண்டவர் இல்லை கர்த்தாவே. You are the Holy One of Israel, O God. You are the all-powerful God. El Shaddai, El Elohim. We love you, Lord. உமக்கு முன்பாக நாங்கள் பணிகிறோம், தொழுகிறோம், உம்முடைய பாதங்களை முத்தம் செய்கிறோம் ஆண்டவரே. Hallelujah. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று சொன்னார். We bow at your feet, O God. இந்த பூமியில் இருக்கிற நாங்கள் உமக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிட்டு உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம், எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் உமக்கு முன்பாக ஆண்டவரே பணியட்டும், உம்மை ஆராதிக்கட்டும், உம்மை நேசிக்கட்டும், உம்மை ஃபீல் பண்ணட்டும், உம்மிடத்தில் நெருங்கி வரட்டும் கர்த்தாவே. Bless us, Lord. Bless us. Bless us. ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைபடுவீராக, பேசுவீராக. துதிக்கிற வல்லமை, மகிமை, புகழ் எல்லாவற்றையும் உங்களுக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. Please be seated. Bless you. As planned, 6:30 to